சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜிவி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வணங்கான் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காரசார விவாதம் நடத்தினர். அப்பொழுது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறினார்கள் என்றார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இப்பொழுது நிச்சயமாக சொல்கிறேன், எங்கள் கருத்தில் மாற்றமில்லை. நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் எங்கள் வேலை. இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு விலக்கு இருக்கும் என ராகுல் காந்தி கூட கூறியிருந்தார். நாங்கள் இருந்த வரையில் நீட் தேர்வு இல்லை. நீங்கள் வந்த பிறகுதான் நீட் தேர்வு உள்ளே வந்தது என்றார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரியில் பேட்டியளிக்கும் போது தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். இதற்கு திராவிட கழகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சர்ச்சை பேச்சு தொடர்பாக சீமான் மீது தமிழகம் முழுவதும் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் சீமான் மீது போலீசார் இதுவரை 60 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் படித்து வந்த எல்கேஜி மாணவி செப்டிக் டேங்கில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். இந்நிலையில் அவர்கள் 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நீதிபதி மூவரும் சென்னையில் 1 வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட உத்தரவிட்டார். மத்திய அரசு ஒவ்வொரு மாதமும் வரி பகிர்வை மாநிலங்களுக்கு விடுவிக்கும். அந்த வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்கான வரி பகிர்வு மாநிலங்களுக்கு விடுவிக்கப்பட்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு 7057 கோடி ரூபாய் விடுவித்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு இடையேயான ஷம்பு மற்றும் கனௌரி எல்லைகளில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஷம்பு எல்லையில் போராட்டம் நடத்தி வந்த விவசாயி ஒருவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் சுரிகாவோ டெல்சூர் மாகாணத்தில் உள்ள ஷினாதுவாதில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் 4.9 பதிவாகி இருக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழப்பு மற்றும் பொருள் சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் வருண் ஆரோன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவர் சராசரியாக 145 வேகத்தில் பந்து வீசக்கூடியவர். இவர் இந்திய அணிக்காக 9 ஒருநாள் போட்டி மற்றும் 9 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். மொத்தமாக 29 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார்.